ஊர்லேருந்து அம்மா வராங்கன்னா அப்போ ஒரு பை இல்லை 2 3 கட்டை பையோடு வந்திருப்பாங்க. அதை பார்த்தாலே தெரியும் அது வெறும் லக்கேஜ் இல்லை, கிலோ கணக்கில் அன்புன்னு. என்ன மக்களே, நல்லா இருக்கீங்களா? திங்க் பண்ணி பாருங்களேன். ஊர்லேருந்து வர அம்மாவோட 2 கையிலையும் மினிமம் 2 கட்டை பையாவது இருக்கும். அதில் வீட்டிலேருந்து மரத்தில் பறித்த மாங்காய், லெமன், கருவேப்பிலை, தேங்காய், முருங்கைக்கான்னு எதையுமே விடாமல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. இது என்னன்னு நம்ம கேட்டாலும் எல்லாமே உனக்கு பிடிச்சதுன்னு சொல்லிட்டு அதுலேருந்து வீட்டில் செஞ்ச புளி சாதம், விதமான ஊறுகாய், ஹோம்மேட் வத்தல்னு எடுத்து வைப்பாங்க. அது வெறும் சமையல் சாமான்ல நம்ம அம்மாவோட கைமணம். சைக்காலஜியில் இதை ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. சிலர் அன்பை வார்த்தையில் பேசுவாங்க, ஆனால் நம்ம அம்மாங்களுக்கு அன்புனா அது கிவிங். நம்ம பிஸி லைஃப் ஸ்கெடியூல் சரியாக சாப்பிடுவோமான்னு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ஸோ இந்த பையோட வெயிட்டே அவங்க நம்ம மேலே வச்சுருக்க அன்போட வெயிட்டு தான். அதனால தான் அவங்க கொண்டு வர அந்த மிளகாத்தூள் கூட கடையில் வாங்குகிற பிராண்டை விட டேஸ்டியாக இருக்குது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் தி ஐட்டம்ஸ், இட்ஸ் அபவுட் த எஃபர்ட் டு பிரிங் அ பீஸ் ஆஃப் ஹோம் டு யூ, பேக்ட் வித் ஸோ மச் லவ் இன் தட் ஒன் கட்டப்பை. உங்கள் அம்மா ஊர்லேருந்து வரும்போது அந்த கட்டப்பையில் ஏதாச்சும் ஸ்பெஷலாக கொண்டு வந்திருக்காங்களா? அது என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பை.